Hi friends, இன்னைக்கு வீடியோவில் ப்ரோச் ஒர்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்டர்ஸில் ப்ரோச் ஒர்க் பண்ண போகிறேன். எஸ்ன்ற ஷேப் வந்து ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ரோச் யாருக்காக பண்ணுறேன்னா என்னுடைய சன்னுக்காக தான் பண்ணுறேன். ரொம்ப நாளாகவே அவர் லைன் ப்ரோச் செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்டுட்டு இருந்தார். இதுக்கு டைம் இல்லை, இப்போ ப்ளவுஸ் அர்ஜென்ட் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவருடைய ஃபஸ்ட் லெட்டர் எஸ்ன்ற ஷேப்பில் சீக்கிரமாக ஒர்க் முடிக்கிற மாதிரி ஒரு ப்ரோச் பண்ண போகிறேன். இதுக்கு கிளிப் ஸ்டோனும் ஸ்டோன் செயினும் தான் எடுத்திருக்கேன். அவருக்கு ப்ளூ கலர் பிடிக்குன்றதுனால எல்லாமே ப்ளூ கலர் மெட்டீரியலாகவே எடுத்திருக்கேன். சுகர் பீடுமே ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். கிளிப் ஸ்டோன் பார்த்திங்கன்னா ஐ ஷேப்பில் எடுத்திருக்கேன். இப்போ க்ளூ போட்டு அந்த எஸ்ன்ற ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஸ்டோன் செயினை நம்ம ஒட்டிடலாம். இனிமேல் ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ண தான் செய்வோம். இந்த டைம் வந்து எஸ்ன்ற ஷேப்பில் நம்ம கொடுக்கறதுனால டைமும் இல்லை, அதனால் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளூ போட்டு ஒட்டுறேன். சென்டரில் ப்ளூ கலர் ஸ்டோன் செயினை ஒட்டிடுறேன். லைட்டாக க்ளூ காஞ்சதுக்கப்புறம் ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ க்ளூ போட்டுட்டு உடனே ஒட்டி விடுறேன், டைம் இல்லாததுனால. ஸ்டோன் செயினை ஒட்டிட்டு கொஞ்சம் ஷேப் இல்லாத மாதிரி இருக்கும், அதனால் நான் நீடில் வச்சு நீடிலோடைய பேக் சைடு வச்சு கரெக்ட் பண்ணிக்கிறேன். நீடிலோட பேக் சைடு வச்சு கரெக்ட் பண்ணுறதுனால எங்கேயாவது அழைச்சிட்டு இருந்தாலும் அது வந்து சரியாயிடும், அந்த ஷேப் கரெக்டாக வந்துடும். ப்ரோச் செய்யும் போதுமே அந்த க்ளூ காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம திரும்பவும் க்ளூ போட்டு பக்கத்தில் ஸ்டோன் செயின் ஒட்டணும். நான் சீக்கிரமாக முடிக்கணுன்றதுக்காக க்ளூ காயறதுக்கு முன்னையே ஸ்டோன் செயின் போட்டுட்டு ஸ்டோன் செயின் ஒட்டும் போதுமே ஒரு 2 நிமிஷம் க்ளூ போட்டுட்டு விட்டுட்டு ஒட்டினீங்க அப்படின்னா ஸ்டோன் செயின் மூவ் ஆகாது. இப்போ எடுத்துருக்கிற கலர் பார்த்திங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். ரொம்பவுமே ஜாக்கிரதையாக ஒட்டணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஒட்டின அந்த ஸ்டோன் செயின் பார்த்திங்கன்னா மூவ் ஆகிடும். க்ளூ காஞ்சிட்டா ப்ராப்ளம் கிடையாது, காயறதுக்கு முன்னே ஒர்க் பண்ணுறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக ஒர்க் பண்ணணும். இப்போது ஒன் சைடு பார்த்திங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் செயின் ஒட்டிட்டேன். இதையுமே வந்து நீடில் வச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம். எங்கேயாவது ஷேப்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா அதை வந்து கரெக்ட் பண்ணிவிடும். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் மல்டி கலர் ஸ்டோன் செயின் தான் வந்து ஒட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு க்ளூ வச்சு ஒட்டின அந்த ஸ்டோன் செயின் காஞ்சதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு ஸ்டோன் செயின் ஒட்டுங்க. நான் வந்து 3 ஸ்டோன் செயினுமே ஒன்றாவே ஒட்டிக்கிறேன், காயறதுக்கு டைம் கொடுக்கறதுக்காக. 3 ஸ்டோன் செயினையும் ஒன்றா சேர்த்தும் நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது, ஏன்னா சின்ன நடுவில் இருக்கிற ஸ்டோன் செயின் பார்த்திங்கன்னா சின்ன சைஸு, சைடில் இருக்க அந்த மல்டி கலர் ஸ்டோன் செயின் பார்த்திங்கன்னா பெரிய சைஸு, அதனால் நான் சேர்த்தும் ஸ்டிச் பண்ண முடியாது, தனித்தனியாக தான் ஸ்டிச் பண்ணணும். சென்டரில் இருக்கிற ஸ்டோன் செயினை ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் சென்டரில் இருக்க ஸ்டோன் செயினை ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற மல்டி கலர் ஸ்டோன் செயினை ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஒன் சைட் பார்த்திங்கன்னா சுகர் பீடுமே ப்ளூ கலர் வந்து போட்டிருக்கேன். மல்டி கலர் ஸ்டோன் செயின்றதுனால ரொம்ப லைட் வெளிச்சத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பளபளன்னு இருக்குது. ஸ்டிச் பண்ணுற கிளாத் என்ன கிளாத் எடுத்திருக்கேன்னா பாப்லின் கிளாத் எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் மெட்டீரியல் வச்சு ஒர்க் பண்ணுறதுனால த்ரெட்டுமே நார்மல் ஸ்விங் த்ரெட்டு ப்ளூ கலர்லேயே எடுத்திருக்கேன். ஸ்டோன் செயின் ஃபுல்லும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். க்ளூ போட்டு ஒட்டிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணாமல் செஞ்சோன்னா குழந்தைங்க தெரியாமல் தண்ணியில் போட்டுட்டாங்கன்னா அந்த ஸ்டோன் செயின் ஃபுல்லுமே கழண்டு வந்துடும். ஸ்டிச் பண்ணிட்டோன்னா என்ன பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது. ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு சுகர் பீட் கொடுத்துட்ருக்கேன். சுகர் பீடு எப்பயும் போல் 2 பீட்ஸ் தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். எஸ்ஸுக்கு மேலே பார்த்துருந்திங்கன்னா நம்ம எடுத்திருந்த கிளிப் ஸ்டோன் 3த்தையும் ஒரு கிரீடம் மாதிரி வச்சுருக்கேன். இந்த ஸ்டோனை நார்மல் நீடிலால் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ சுற்றி பார்த்திங்கன்னா அந்த சுகர் பீட் ஃபுல்லுமே எஸ்ன்ற அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு முடிச்சிடலாம். இந்த மாதிரி ப்ரோச் யாருக்காவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். சுகர் பீட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். சுகர் பீட் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நார்மல் ஊசியில் நூல் கோர்த்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டில் ஐ ஷேப்பில் மல்டி கலர் ஸ்டோன் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த எஸ்ஸோடைய டாப்பில் அந்த ஸ்டோனை வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இந்த ஸ்டோனில் பார்த்திங்கன்னா 4 ஹோல்ஸ் இருக்கும். பேக் சைடு திருப்பி காமிக்கிறேன். 4 ஹோல்ஸ்லேயுமே நம்ம இந்த ஊசியை உள்ளே விட்டு ஃபுல்லாக டைட்டாக 1க்கு 2 தையல் போட்டு தச்சு எடுத்துடலாம். இந்த ஸ்டோனை ஸ்டிச் பண்ணுற மாதிரியே மற்ற 2 ஐ ஷேப் ஒயிட் கலர் குந்தனையும் லைட்டாக கிராஸில் வச்சு ஒரு கிரீடம் ஷேப்புக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக சில்வர் சரியில் நார்மல் செயின் போட்டு செயின் மேலே ஜிக்ஸாக் போட்டுட்டேன். இந்த கிரீடம் ஷேப்புக்கும் சேர்த்தே தான் போட்டிருக்கேன். நம்ம கட் ஒர்க் பண்ணுறதுனால செயின் வித்து ஜிக்ஸாக் போட்டுட்டு தான் கட் ஒர்க் பண்ணணும். ஃப்ரேமை பேக் சைடு திருப்பிட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணோன்னா தான் நமக்கு பிசுறு இல்லாத கட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஃப்ரேமில் இருக்கும்போதே க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். இப்போ க்ளூ நல்லா காஞ்சிருச்சு. நான் ஃப்ரேமில் இருந்து கிளாத்தை எடுத்துகிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேட்சை நம்ம கையில் எடுத்துகிட்டு குட்டி குட்டி பிசுறு எல்லாமே வந்து ரொம்ப க்ளோஸில் வச்சு கட் பண்ணி செயின் வித்து ஜிக்ஸாக் போட்டுட்டு க்ளூவும் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால நம்ம கட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். கட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஷார்ப்பான கட்டரை எடுத்திருக்கேன். பார்த்து ஜாக்கிரதையாக கட் பண்ணணும். நம்ம செயினும் ஜிக்ஸாக்கையும் கட் பண்ணிட்டோன்னா நம்ம செஞ்ச ப்ரோச்சே வீணாக போயிடும். கட் ஒர்க் பண்ணிவிட்டு ஏதாவது பிசுறு இருந்தது அப்படின்னா லைட்டாக நம்ம ஊதுவத்தி வச்சுட்டு எந்த இடத்துலலாம் பிசுறு இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம ஊதுவத்தி வச்சு ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிசுறு எதுவுமே இருக்காது. கிரீடம் ஷேப்புக்கும் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த பக்கம் உங்களுக்கு கை வாட்டமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிசுறு இல்லாத நல்லா கட் பண்ண முடியும். நம்ம ப்ரோச் ரெடி ஆகிடுச்சு. அழகாக பிசுறு இல்லாமல் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒர்க் பண்ணது பாப்லின் கிளாத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம்.
கேன்வாஸ் சீட்டு எடுத்திருக்கேன். இந்த கேன்வாஸ் மேலே நம்ம ஒர்க் பண்ண அந்த எஸ்ன்ற ஷேப்பை வச்சு அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒர்க் பண்ணுற ப்ரோச்சை விட நம்ம கட் பண்ணுற கேன்வாஸ் ஷீட் பார்த்திங்கன்னா ஒரு சுற்றளவு கம்மியாகவே இருக்கலாம். அப்போ தான் வந்து அந்த ப்ரோச்சில் கரெக்டாக உட்காரும். இல்லை வெளியே கேன்வாஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கட்டரை வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கேன்வாஸ் பேப்பரை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நார்மல் சேஃப்டி பின்னு தான் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்துருக்கிற சேஃப்டி பின் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ப்ரோச்சுக்கு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அளவு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா B7000 க்ளூ எடுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்க ப்ரோச்சோடைய பேக் சைடு அப்ளை பண்ணிக்கிறேன். பாதி அளவுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். சேஃப்டி பின்னை அது மேலே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற கேன்வாஸ் பேப்பரை இது மேலே வச்சு ஒட்டி விட்டுடலாம். சேஃப்டி பின்னு உள்ளே போகிறதுக்காக அந்த கேன்வாஸ் ஷீட்டை லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். சேஃப்டி பின்னோடைய ஹெட்டும் அந்த பின்னோடைய பேக் சைடும் போகிற மாதிரி 2 இடத்துல அந்த கேன்வாஸ் பேப்பரை நான் கட் பண்ணிக்கிறேன். சேஃப்டி பின்னு வெளியே தெரியாத மாதிரி நம்ம கேன்வாஸ் பேப்பரை வச்சு ஒட்டியாச்சு. இப்போ க்ளூ நிறையா போட்டு நல்லா ஒட்டி விட்டுறலாம். ஆஃப் சைஸாக தான் க்ளூ போட்டு ஒட்டுறேன். இப்போ பாதி மட்டும் க்ளூ போட்டு நல்லா டைட்டாக ஒட்டி விட்டுட்டு ஒன் சைடு காஞ்சதுக்கப்புறம் மீதி பாதியை நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். B7000 க்ளூ சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். இதுவே நம்ம ஃபேப்ரிக் க்ளூ எடுத்தோம் அப்படின்னா நம்ம ட்ரை ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்குள்ளே நம்மளுடைய சேஃப்டி பின் பார்த்திங்கன்னா சைடாக திரும்பிடும். நல்லா நிறைய க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி மீதி இருக்கிற பாதி சைடும் பார்த்திங்கன்னா க்ளூ நல்லா நிறைய அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அந்த பின்னு பார்த்திங்கன்னா திரும்பாத மாதிரி பார்த்து கரெக்டாக நேராக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா அழுத்தி விட்டுறலாம். ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சட்டுன்னு ஒட்டிடும். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் ஒரு பின்னு மட்டும்தான் ஆட் பண்ணுறத வீடியோவில் காமிச்சிருக்கேன். கீழ்ப்பக்கமும் ஒரு சேஃப்டி பின்னு நம்ம ஆட் பண்ணோன்னா தான் நமக்கு கரெக்டாக அந்த ப்ரோச் போடும்போது கரெக்டாக இருக்கும். நம்மளுடைய ப்ரோச் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரோச் வேணும்னா DM பண்ணுங்கள்.